அனைவருக்கும் வணக்கம். ரோண்டா பைர்ன் எழுதின மாயாஜாலம் புக்கு. 3வது நாள் பயிற்சி. மாயாஜாலமான உறவுகள். நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் இந்த பூமியில் இருக்கிற ஒரே நபர் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு மனசு வருமா? யாருமே பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு ஓவியத்தை வரைகிறதுக்கு மனசு வருமா? யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு இருக்கும் பொழுது ஏதாவது ஒரு பாட்டு பாட மனசு வருமா? உபயோகப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் உருவாக்க மனசு வருமா? எங்கேயும் வெளியே போக கூட மனசு வராது. ஏன்னா எங்கே போனாலும் யாருமே இருக்க மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இன்பமும் எந்த ஒரு மகிழ்ச்சியுமே இருக்காது. அப்போது இந்த உலகத்தில் வாழணும்னா மனிதர்கள், உறவுகள் கண்டிப்பாக தேவை. அப்போது இன்றைக்கி நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க உறவுகளுக்கு எவ்வளவு நன்றி உணர்வோடு இருக்கணும்? கடந்த காலத்தில் நன்றி உணர்வை வழக்கமாக கொண்டிருக்கும் மக்கள் நெருக்கமான உறவுகளை கொண்டிருந்தாங்க. குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் நல்ல தொடர்பு வச்சுருந்தாங்க அப்படின்னு ஆய்வுகளில் சொல்லப்படுது. ஒருத்தரை பற்றி குறை சொல்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற 10 ஆசீர்வாதங்களை எடுக்கணும். அப்படி எடுக்க முடியலை அப்படின்னா அந்த உறவு சீரழிஞ்சு போயிடும். திருமண உறவாக இருந்துச்சு அப்படின்னா விவாகரத்தில் கொண்டு போய் விட்டுரும். நன்றி உணர்வு உறவுகளை மேம்பட வைக்குது. நீங்கள் உங்களோட நன்றி உணர்வை அதிகரிக்கும் போது அந்த உறவில் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அபரிமிதமான முறையில் மாயாஜாலமாக பெறுவீங்க. நீங்கள் உங்கள் உறவில் நன்றி உணர்வோடு இருக்கும் பொழுது உறவுகள் மட்டுமல்ல, நீங்களும் மாறுவீங்க. உங்களுக்கு பொறுமை வந்துடும், புரிதல் வந்துடும், பரிவு, அக்கறை இதெல்லாம் வந்துடும். பிறகு சிறு சிறு எரிச்சல்கள், குறை கூறுதல் இதெல்லாம் மாயாஜலமாக மறைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்கள பற்றின நல்ல விஷயங்களுக்காக நன்றி உணர்வோடு இருக்கிறதுல அதிக மும்முரமாக இருப்பீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் எந்த குறை சொன்னீங்களோ அதை அவங்கக்கிட்ட உங்களால் பார்க்கவே முடியாது. வார்த்தைகள் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதனால் நீங்கள் யாரை பற்றினாலும் குறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இதை இன்னொரு தடவை சொல்கிறேன். நீங்கள் யாரை பற்றினாலும் குறை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு தீங்கு விளைவிச்சுக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். இங்கே துன்பத்துக்கு ஆளாக போவது உங்களோட வாழ்க்கை தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதிகமானவற்றை பெறணும், உங்கள் வாழ்க்கை மாயாஜாலமாக மாறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். உங்ககிட்ட நெருங்கிய உறவில் இருக்கிறவங்க, அதாவது கூட பிறந்தவங்க, கணவன், மனைவி, குழந்தைகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க உங்ககிட்ட வந்து உங்களுடைய நிறை குறைகளோட நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒருத்தரோட நிறை குறைகளோட நீங்கள் ஏற்றுக்கிறது தான் இன்றைய மாயாஜால பயிற்சி. இன்றைக்கி உங்கள் உறவு நல்ல விதமாக இருந்தாலும் கூட இந்த பயிற்சியின் மூலமாக அந்த உறவு இன்னும் அற்புதமானதாக மாறும். நீங்கள் நன்றியுணர்வு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கண்டுபிடிக்க உங்களுடைய உறவு நீங்கள் நினைக்கிறத விட அதிக வலுவாக, அதிக நிறைவாக, அதிக வளமூட்டுபவையாக மாறும். நீங்கள் நன்றி உணர்வோடு இருக்கும் உங்களோட நெருங்கிய உறவுகளில் 3 பேரை தேர்ந்தெடுங்க. உதாரணமாக உங்களோட மனைவி, கணவன், மகன், மகள், தந்தை, அம்மா, நண்பன், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்கள் அக்கா, தங்கை, தம்பி, அண்ணன் இந்த மாதிரி எந்த உறவாக இருந்தாலும் சரி அவங்களோட ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க. 3 ஃபோட்டோ எடுத்து ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ஒவ்வொருத்தரை பற்றியும் நன்றி உணர்வு சொல்லும் விஷயங்களை சிந்திச்சு பாருங்கள். அவங்கக்கிட்ட ஏதாச்சும் நல்ல விஷயம், அதாவது அவங்களோட அன்பு, பொறுமை, காது கொடுத்து கேட்கும் திறன், அவங்களோட திறமைகள், அறிவு, சிரிப்பு, நகைச்சுவை உணர்வு, அவங்க கண்கள், இப்படி ஏதாச்சும் நினச்சி பாருங்கள். இதில் ஏதேனும் நன்றி உணர்வு, அவங்களோட சேர்ந்து நீங்கள் சந்தோஷமாக செஞ்ச விஷயங்கள், இல்லைனா உங்களுக்கு தேவைப்பட்ட நேரத்தில் அவங்க உங்களுக்கு உதவியது, உங்களுக்கு ஆதரவாக பேசியது, இப்படி ஏதாச்சும் இருக்கும் அப்படின்னு நினச்சி பாருங்கள். அதை நான் ஏற்கனவே ஒரு நோட்டில் எழுத சொன்னேன்ல, அந்த நோட்டை எடுங்க. அதில் அவங்கள பற்றி 5 நல்ல விஷயங்களை எழுதுங்க. எழுதும்போது அவங்க ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே எழுதுங்க. எழுதிட்டு நன்றி 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 அப்படின்னு 3 தடவை சொல்லுங்கள். இந்த ஃபோட்டோவை உங்கள் பையிலையோ, உங்கள் சட்டை பாக்கெட்டு, இல்லைன்னா உங்கள் பர்ஸில் வச்சுக்கோங்க.
உங்கள் உறவை எப்படி நல்ல உறவாக மாயாஜாலமாக மாற்றலாம் அப்படிங்கிற பயிற்சியை இப்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்கள் உறவுகள் அற்புதமாக அமைவதற்கு இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளும் செய்யுங்க. தினமும் இரவு படுக்க போகும் முன் நோட்டை எடுத்து வச்சு ஒவ்வொரு பயிற்சியையும் வாசிங்க. நன்றி சொல்லுங்க. அதிக வேகமாக உங்களோட வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு உறவும் மாயாஜாலமாக மாறும். இனி 4வது நாள் பயிற்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.